அரசியல் பேசுகிறவங்கள அந்த ஓட்டு போடுற முறையில் ரெண்டு விஷயமா பிரிச்சிடலாம். வாக்குச்சீட்டு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஒரு சில பேர் வலியுறுத்துவாங்க. வாக்கு இயந்திரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரில் இனிமேல் இந்த வாக்குச்சீட்டுன்னு பேசுகிறாங்கல்ல, இனிமேல் நீங்கள் பேச வேணாங்க. இனிமேல் உங்களுக்கு இது அவசியம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது இனிமேல் நடக்க போகிறதே கிடையாது. ஏங்க இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாக்குச்சீட்டு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் எந்த கண்ணோட்டத்தில் வச்சுருக்கு, நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை எந்த கண்ணோட்டத்தில் வச்சுருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாவே இந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பண்ண போகிறோம். வாக்குச்சீட்டு வாக்கு இயந்திரம் அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் தங்களோட தரப்பாக என்னென்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கு. இது ரெண்டு விஷயத்தை பார்த்தாவே ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு வந்துடும். இந்த விவிபேட் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவான அரசியல் புரிதலை முதல்ல ஏற்படுத்திக்கலாம். விமர்சனம் ரெண்டாவது. புரிதலே இல்லாமல் இருக்கே, புரிதலை நோக்கி நகர்வோம், அதுக்கப்புறம் விமர்சிப்போம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, என்னோட புரிதல் முதல்ல எந்த இடத்துலேருந்து வருதுன்னா, இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். உச்சநீதிமன்றம் மக்களாகிய நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ரெண்டாவது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, வாக்குச்சீட்டு அப்படிங்கிறத தாண்டி வாக்கு இயந்திரம் அப்படிங்கிறத நம்ம ஏன் கொண்டு வரோன்னா, வாக்குச்சீட்டில் பார்த்தீங்கன்னா எண்றது, வைக்கிறது, எடுக்கிறது, இது எல்லா ப்ராசஸுமே ரொம்ப கடினமாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வேலை செய்கிறவங்க தான் அந்த வேலையை எப்படி சுலபமாக்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடம் இப்போ மாறி இருக்குல்ல, அதே மாதிரி தான் 10 வருஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷனை வேற மாதிரி நடத்திருக்கலாம். இன்னைக்கு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குச்சீட்டுக்கு ஓட்டு போட போகிறீங்களா, உங்கள் க்யூவில் போகிறீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே உட்காந்துட்டு தெரிஞ்சுங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தலை எப்படி சுலபமாக நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சிந்திக்குது. அதன் வெளிப்பாடாக சில விஷயங்களை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற முதல் பாயிண்ட் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், மக்களும் இந்த வாக்கு இயந்திரத்தை ஏத்துக்கிட்டதுனால தான் இந்த வாக்கு சதவீதமானது தேர்தலுக்கு தேர்தல் குறைந்தபட்சமாக உயர்ந்துகிட்டே வருது. இந்த மக்கள் இந்த வாக்கு இயந்திரத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா வாக்கு சீட்டில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அதில் பாதி கூட இங்கே ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த வாக்கு இயந்திரத்தை மக்கள் நம்புறாங்க. தேவையில்லாத சில பேர் தான் தேவையற்ற ஐயங்களை இதில் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்புறாங்க. ஸோ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்றாங்க. இப்போ மூணாவது, இந்த வாக்கு இயந்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாத்தையும் பாருங்க, வாக்கு சீட்டில் தான் ஓட்டு போடுறாங்க. இந்தியா வளரும் நாடு, வளரும் நாடாக இருக்கக்கூடிய இந்தியா ஏன் இதுக்குள்ளே போகுது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. வளர்ந்த நாடுகளோட மக்கள் தொகையும் பார்க்கணும், வளர்ந்த நாடுகளோட வாக்காளர்கள் எண்ணிக்கையும் பார்க்கணும், வளரும் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவோட வாக்காளர்களையும் பார்க்கணும். வாக்காளரை பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெளிவுபடுத்துது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 97 கோடி பேருக்கு எலெக்ஷன் நடத்த தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 68,000 வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. அப்போ இந்தியா முழுக்க எவ்வளவு வாக்குச்சாவடி இருக்கும், எவ்வளவு வாக்கு இயந்திரங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும், எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டப்பட்டிருக்காங்க, உலக நாடுகளை கம்பேர் பண்ணி பேசும்போது அவங்க மக்கள் தொகையும் சேர்த்து பேசணும். அதாவது ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அடாப்ட் பண்ணிப்பேன். ஃபேன் வந்தால் யூஸ் பண்ணிப்பேன், டிவி வந்தால் யூஸ் பண்ணிப்பேன், இந்த ஃபோனில் வீடியோ பார்க்குறது கூட ஒரு டெக்னாலஜியோட வளர்ச்சி தான். முன்னாடி நாளிதழ் மூலமாக தான் செய்தியை தெரிஞ்சுப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு செய்தியை பற்றி புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஏரியாலையும் டெக்னாலஜியை ஏற்றுப்பேன், ஆனால் அந்த ஓட்டு ஏரியாவில் மட்டும் டெக்னாலஜியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரி வாதம்? இந்த வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் அப்படிங்கிறத நீதிபதிகள் தங்களோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. 2 நீதிபதி சொன்னாலும் 2 பேரும் ஒருமித்ததான் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாக்குச்சீட்டு அப்படிங்கிறத நாங்கள் நம்ப போகிறது கிடையாது. வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது பிற்போக்கான முடிவு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரம் வாக்கு இயந்திரத்தில் சில குறைபாடுகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாக்கு இயந்திரத்தின் மூலமாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு சில விளக்கங்களை கேட்குறோம், எப்படிப்பா அது வேலை செய்யுது, எப்படி போகுது, என்னென்ன மாதிரி வருது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வெளியாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட விசாரித்து முழுமையான தகவல்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிபதிகள் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதை ஃபேக்ட் செக் பண்ண போகிறது கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதை முழுமையாக நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் சொன்னதை நாங்கள், இது கரெக்டாக சொல்கிறார் இவர் ஃபேக்காக எதுவும் பண்ணுறாரா, இல்லை பொய்யா எதுவும் சொல்கிறாரா, இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ஃபேக்ட் செக்கே பண்ணலை. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு, சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தேர்தல் ஆணையத்தோட முழுமையாக நம்புறதுனால அதோட ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீதிமன்றம் 100% ஃபேக்ட் செக்லாம் பண்ணலை, சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை முதல்ல இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 45 நாளைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் சேஃபாக வைங்க,
எதை சேஃபாக வைக்கணும்? வாக்கு இயந்திரம். வாக்கு இயந்திரத்தில் அந்த சின்னங்களை பொறுத்துற ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது உட்பட வாக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமே 45 நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 45 நாள் பார்த்தீங்கன்னா பல அடுக்கு பாதுகாப்பில் இது சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவுறுத்தலாக இதில் இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது மிக முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா 2013 காலகட்டத்தில் இந்த விவிபேட் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த விவிபேடோட மிக முக்கியமான நோக்கம் என்ன? இங்கே ஓட்டு போடுறோம், இங்கே எனக்கு வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற சிம்பிள் தெரியுது, காங்கிரஸுக்கு குத்துறேன். ஆனால் உண்மைக்குமே அந்த பட்டனு காங்கிரஸில் போய் தான் ஸ்டோர் ஆகுதா எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது 2013 காலகட்டத்தில் விவிபேட் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே காங்கிரஸ் குத்துனீங்கன்னா அங்கேயும் காங்கிரஸ் தெரியும், இங்கே பிஜேபி குத்துனீங்கன்னா அங்கேயும் பிஜேபி தெரியும், இங்கே டிஎம்கே குத்துனீங்கன்னா அங்கேயும் டிஎம்கே தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஓட்டு கரெக்டாக தான் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. காலப்போக்கில் என்னென்னா ரெண்டையும் இதை என்றீங்க, அங்கே தெரியுதுல சின்ன சின்ன சீட்டு, அதையும் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சந்தேகம் தீரலை. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இல்லைங்க இதில் தப்பு இருக்குங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் என்ன ஆரம்பித்தாங்க, 2019க்கு முன்னாடி இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பதிவாகக்கூடிய வாக்கு இந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சீட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து டேலி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 41,000 முறை பண்ணியிருக்காங்க. 4 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை எண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். வேற யாரும் இதை கண்டுபிடிச்சி ஓகேங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்கல. தேர்தல் ஆணையமே பார்த்து தேர்தல் ஆணையமே வந்து அவங்களுக்கே அவங்க ஓகே சர்டிஃபிகேட்டை இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் தலையீடு காரணமாக ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 5 ஓட்டு சாவடியில் ரேண்டமாக எங்கே எண்ணுவாங்கன்னே தெரியாது, அதை எண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் இந்த லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 5 வாக்குச்சாவடிகளில் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 68,000 வாக்குச்சாவடி இருக்குது. இந்த 68,000 வாக்குச்சாவடியில் ரேண்டமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கவுண்ட் பண்ணுவாங்கன்னா 1070 வாக்குச்சாவடியில் மட்டும்தான் எவ்வளோ ஓகேவா கரெக்டாக இருக்கா, அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத இந்த 1070 வாக்குச்சாவடியில் மட்டும்தான் டேலி பண்ண போகிறாங்க. மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீதிமன்ற தலையீடு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேட்பாளர் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா, அந்த வேட்பாளர் 2வது 3வது இடத்துல இருந்தார்னா, அவர் பணம் செலுத்தி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொன்னார்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அவர் மைக்ரோ சிப்பு கொண்டு ஆராய்ச்சி பண்ணலாம், அவருக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும். ஒருவேளை அந்த வேட்பாளர் வந்து அந்த பணம் கட்டி அந்த வேலையை பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சில வாக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை திரும்பி கொடுத்துடணும். அந்த வேட்பாளர் ரிசல்ட் வந்து 7 நாளுக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை தேர்தல் ஆணையத்தை போடணும். 7 நாளை தாண்டிச்சுன்னா அந்த விஷயம் செஞ்சு கொடுக்கப்படாது. 7 நாளுக்குள்ளே இதை செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டு ஒன்று ஓட்டுறாங்கல்ல மேலாப்பில் அந்த வாக்கு இயந்திரத்தில் இந்தந்த கட்சி இவர் நிற்கிறார் அப்படிங்கிற சிம்பிள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல, அதோட பார் கூட கொஞ்சம் சேர்க்க முடியுமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒப்புகை சீட்டை பார்த்தீங்கன்னா அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சீட்டை கையில் தான் எண்ண முடியாது, கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். இவ்வளவு மிஷினை வச்சு இவ்வளோ பெரிய எலெக்ஷனை நடத்துறீங்க, இதை எண்ணுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா என்ன, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்களேன். இதையும் எண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. இதை இப்போ எண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க நிர்வாக காரணமாக. சரிப்பா, இதை எண்ணுறதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிக்க முடியுமா, எதுவும் செய்ய முடியுமா, அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 45 நாள் பாதுகாப்பாக வைக்கணும். 7 நாளுக்குள்ளே வேட்பாளர் அதிருப்தி தெரிவித்தார்னா அவரோட அந்த அதிருப்தியை பதிவு செஞ்சு இந்த விஷயத்தை எண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். பார் கோடை கொண்டு வரணும். இதை எண்ணுறதுக்கு தனியாக ஏதாவது மிஷினை தயாரிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு இப்படி வந்ததுக்கு முழுக்க காரணம் தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் நம்புது, அதை மறுபடியும் சொல்லுது. ஸோ அந்த வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது இனிமேல் காணொலியில் தான், அதெல்லாம் பெரிய லெவலில் யாரும் இனிமேல் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.